பார்த்தீங்களா, ஒரு தடவை வந்து பரமபத வாசல் திறந்ததுக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ வந்து செம்ம இதாக இருந்தது. ஃப்ரண்ட் வியூ அந்த டைம் தான் நாங்கள் ஃப்ரண்ட் வியூ வந்து எடுத்திருந்தோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து சைடில் நின்று பார்க்குற மாதிரி, அங்கே அவர் திறந்தோடனே நேராக இப்படி வருவாரா, நேராக பார்க்குற மாதிரி, அப்புறம் அந்த பக்கம் அவருக்கு பின்னாடி சைடில் பார்க்குற மாதிரி இருந்தோம். இது வந்து ஒரு டைம் மட்டும் அவருக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி வந்து நின்னோம். அப்போ வந்து செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா கோல்டில் தகன்னு இந்த லைட்டிங்ஸ்க்கும் அதுக்கும் செம்மையாக இருந்தது. கேமரா எடுக்கும்போது பாருங்களேன், அவ்வளோ லைட்டிங்காக இருக்குது. அது வந்து அன்றைக்கி ராத்திரி அவரை ஆட்டி ஆட்டி அப்படி தூக்கிட்டு கொண்டு வந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ராத்திரி மட்டும்தானே அந்த 10 நாளைக்கும் ராப்பத்துக்கு பரமபத வாசல் உள்ள சொக்க வாசல் திறக்கும். அந்த அதாவது பெருமாளை சுற்றி உள்ள சொக்க வாசல் திறக்கும். அதை சுற்றி அவரை பாராயணம் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஒரு இதுக்கும் நின்று பாட்டு பாடிட்டு யார் யார் பாடணுமோ எல்லோரும் பாடிட்டு அவரை அழகாக குட்டி ஆட்டி ஆட்டி கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது மறுநாள் வந்து 2வது நாள் ராப்பத்துக்கும் அதுதான் நினைக்கிறேன். அது சைடு வாசலில் அப்படி படிப்பாட்டுன்னே இருக்குது. ஆக்சுவலாக அந்த படிப்பாட்டு பாடி தான் அவரை வந்து கொண்டு வந்து மேலே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து அதை பாடிட்டு இருந்தாங்களா, பாராயணம் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக நாங்களாம் நின்று அவ்வளோ சூப்பராக கேட்டுட்டு இருந்தோம். அந்த படிப்பாட்டு வந்து ஆக்சுவலாக வந்து அதே பாட்டு தான் எல்லா கோயிலுக்கும் பண்ணுறாங்க. ஆனால் ராகத்தை மட்டும் மாற்றி போடுறாங்க. மற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர், அப்புறம் இங்கே திருச்சி ஸ்ரீரங்கம், சென்னை அதெல்லாம் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பாட்டு பாடுவாங்கன்னு நானும் வந்து அதுக்கு வந்து படியேற்ற பாட்டு தான் அந்த பேர். படியேற்ற பாட்டு அப்போ வந்து போய் பார்க்கணுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் வந்து போக முடியல. அந்த டைம் வந்து வீட்டில் அலோவும் பண்ணுறது இல்லையா, அதனால் சரி போய் பார்த்தா ஒரு டைம் போய் பார்க்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஆனால் போகிறேனா இல்லையான்னு தெரியல. அதனால் அது ஒரே யோசனையாக இருக்குது. இவர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பாடிட்டே அப்படியே ஆட்டி ஆட்டி கொண்டு வராங்கன்னு. ஃபஸ்ட்டு நாள் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் நான் எடுத்து வந்திருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து தோரணமாக லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க பாருங்கள். இது செகண்ட் நாளுங்கிறதுனா அந்த லைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. லைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ப்ளைனாக இருந்தனால அவ்வளோ வந்து அழகு தான், ஆனாலும் அவ்வளோ அழகாக தெரியல. ஃபஸ்ட்டு டே வந்து செம்ம அழகு. அந்த லைட்ஸும் தோரணத்துலேயும் அவ்வளோ அழகு. அவர் அசைஞ்சு வர்றது, அவங்க அப்படி ஆட்டி ஆட்டி கொண்டு வர்றது, அப்படியே கண்ணன் குழல் ஊற்றிட்டு மெதுவாக குட்டி பிள்ளை தவண்டு வரா மாதிரி ஃபஸ்ட்டு டேலாம் செம்ம சூப்பராக இருந்தது. ஆனால் நான் திரும்பி பார்க்கல. அவங்க அப்படி இப்படி அப்படி கொண்டு வர்றதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இவர் சாம்பிராணி புகை போட்ட வண்ணமாகவே இருப்பார். எப்பயுமே ஒரே புகை மூட்டத்திலே இருப்பார். அதுவும் அந்த லாஸ்ட் டே வந்து 10வது நாள் பார்த்திங்கன்னா பயங்கர புகையாக இருக்கும். கண்ணே தெரியாது. உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் கண்ணே தெரியும். நாங்களே குத்து மதிப்பாக தான் நவுந்து போவோம், நடந்து போவோம். எல்லோரும் நவுருங்க